தண்ணீர் மேலே நடனமிடும் குமிழியை போல் சிருஷ்டிகளே, தண்ணீரன்றி குமிழிகளோ, தலைவனன்றி சிருஷ்டிகளோ, ஸலாத்து السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. المدد يا رسول الله، المدد يا حبيب الله، المدد يا رحمة للعالمين، المدد يا شيخنا عبد القادر، المدد يا شيخنا عبد الجواد، المدد يا شيخنا عبد الرشيد، المدد يا شيخنا عبد الرؤوف، المدد يا شيخنا عبد الرشيد، المدد يا شيخنا عبد الرشيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாவுக. ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் ஷஃபீஉல் முஸ்லிமீன் சய்யிதுனா வ மௌலானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களின் அன்பு நண்பர்கள் மீதும் உலகிலே தோன்றிய வலிமார்கள் மீதும்
இவ்விடத்தின் நாயகர் அது சங்கைக்குரிய உஸ்தாது நாயகம் அல் ஆரிஃப் பில்லா அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் அல் ஆலிம் வலி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மீதும் இவ்விழாவின் நாயகர் அப்துல் ரஷீத் அல் காதிரி வல் ரிஃபாயி அவர்கள் மீதும் உலகிலே தோன்றிய வருவார்கள் மீதும் உண்டாவுக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காணிக்கையாக என்னுடைய இதயத்திலே இருந்து எழுகின்ற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 20வது வருடமாக சையதுனா அப்துல் ரஷீத் அல் காதிரி வல் ரிஃபாயி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்களை நாங்கள் இன்று நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். என்னுடைய வாழ்க்கையிலே தலை சிறந்த ஆரிஃபீன்களான 4 கண்மணிகளை மகான்களை சந்தித்து அவர்களிடத்திலே இருந்து அருள் பெறுகின்ற பாக்கியம் என்னை பொறுத்து எனக்கு கிடைத்திருக்கிறது. முதலாவதாக அலிஃப் அக்ஷரத்தை எனக்கு ஊட்டிய இதோ நமது பள்ளிவாயலிலே செங்கோல் நடாத்திக் கொண்டிருக்கின்ற உஸ்தாது நாயகம் அப்துல் ஜவாத் வலியுல்லா அவர்களை நான் 7 வயது முதல், எனக்கு புத்தி வந்த வயது முதல் நான் அறிந்திருக்கிறேன். அவர்களிடத்திலே குர்ஆனை ஓதியிருக்கிறேன். அவர்களிடத்திலே கிதாபை ஆரம்பித்திருக்கிறேன். அவர்களுடைய நல்லுபதேசங்களை சிறிய வயதிலே கேட்டு நடந்திருக்கிறேன். குழப்பம் செய்த காரணத்தினால் அவர்களுடைய கைகளினால் நான் அடி வாங்கியிருக்கிறேன். இது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். அவர்களிடத்திலே ஓதிய மௌலைமார்கள் இன்று அரிது. இன்று அவர்களிடத்திலே குர்ஆன் ஓதிய, கிதாபு ஓதிய உலமாக்கள் இருக்கின்றார்கள் என்றால் இன்று எங்களுடைய ஷேகுனா அப்துல் ரவூப் மிஸ்பாஹி அவர்களும் நானும் தான் என்று இருந்து கொண்டிருக்கின்றோம். வெளியிலே சில உலமாக்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை எனது வாழ்க்கையிலே சந்திக்க கிடைத்தமை, அவர்களிடத்திலே இருந்து ஞானங்களை, அறிவு ஞானங்களை கற்றுக்கொள்ள கிடைத்தமை எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். அந்த காலத்தை நான் பொற்காலம் என்றே கருதுகிறேன். இரண்டாவதாக, என்னுடைய 10 வயதிற்கும் நான் என்னுடைய தந்தை காதிரியா தரீகாவின் ஷேகாகிய ஷேகுனா அப்துல் காதிர் அஸ்ஸூஃபி அல் காதிரி அல் காஹிரி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவர்களுடன் அந்த சிறிய வயதிலேயே பைஅத்து பெறக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அதுவும் என்னுடைய வாழ்க்கையிலே கிடைத்த பொற்காலம். ஆனால் நான் ஞானங்களை அறிந்திருக்கவில்லை. மூன்றாவதாக, இதோ நாம் இன்று நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற அது சங்கைக்குரிய ஷேகுனா அப்துல் ரஷீத் அல் காதிரி வல் ரிஃபாயி அவர்களை சந்திக்கின்ற பெரும் பாக்கியம் கிடைத்தது. 1979ஆம் ஆண்டு தொடக்கம் அவர்களை பற்றிய விவரங்களை நான் அறிந்தேன். அவர்களுடன் நான் பழகக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. எங்களுடைய அது சங்கைக்குரிய ஷேகுனா அவர்களுடன் கண்டிக்கு சென்ற எங்களுக்கு அவர்களினால் பைஅத்து தரக்கூடிய பாக்கியமும் கிடைத்தது. அதுவும் ஒரு பெரிய பொற்காலம். அதையும் மறக்க முடியாது.
நான்காவதாக இன்று எங்கள் முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்களெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஷேகுனா காதிரியா தரீகாவின் திருச்சபையின் தலைவராக இருந்து எம்மை வழி நடாத்துகின்ற மிஸ்பாஹி நாயகம் மத்தல்லாஹு இல்லஹுல் ஆலி அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம். அவர்களை நான் சிறிய வயதிலே இருந்து அறிந்திருந்தாலும் 1978 ஆண்டு முதல் அவர்களுடன் பழகக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. 1979 ஆண்டு மார்க்க பிரச்சனை ஏற்பட்ட போது அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடன் பழகி மிக நெருக்கமாக பழகி அவர்களிடத்திலே இருந்து அறிவு ஞானங்களை கற்று அவர்களுடைய அந்த கொள்கை போராட்டத்திலே அவர்களோடு தோள் கொடுத்து அவர்கள் எங்கெல்லாம் கொள்கை பிரச்சாரம் செய்தார்களோ அங்கெல்லாம் சென்று கொள்கை பிரச்சாரம் செய்யக்கூடிய பாக்கியம் இன்று வரை எனக்கு கிடைத்தது என்றால் அதுவும் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத பொற்காலம். இப்படி நாம் காண முடியாத, காண கிடைக்காத, இனிமேல் தோன்ற முடியாத அபூர்வ செல்வங்களான 4 நவமணிகளுடன் பழகக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருளினார். அல்ஹம்துலில்லாஹ். இன்றும் அவர்களோடு மிஸ்பாஹி அவர்களோடு சேர்ந்து இந்த கொள்கை போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டவர்களாக இருக்கிறோம். சகோதரர்களே, இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற ஷேகுனா அப்துல் ரஷீத் நாயகம் அவர்கள் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல, ஒரு சாதாரணமான தங்களும் அல்ல, சாதாரணமான ஒரு மௌலானாவும் அல்ல, ஒரு சாதாரணமான செய்தும் அல்ல. அவர்களை நினைவு நாங்கள் கோர வேண்டும். நினைவு கூறும் போது அவர்களுடைய பயம் எங்களுக்கு கிடைக்கும், அதில் சந்தேகம் இல்லை. நாங்கள் நோன்பு நோக்கிறோம். ஒவ்வொரு ரமலானிலும் கடமையான நோன்பை நோக்கிறோம். அந்த நோன்பை நோக்கி எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நோன்பின் மூலமாக பல நன்மைகளை எங்களுக்கு தருகின்றான். அந்த பரவான ஒரு மாத நோன்பில் 3 பகுதியாக அது பிரிக்கப்படுகிறது. ஒன்று ரஹ்மத், இரண்டாவது மஃபிரத், மூன்றாவது இத்கும் மினன் நார், நரக விடுதலை. முதலாவது 10 அருள், இரண்டாவது 10 உரை மன்னிப்பு, மூன்றாவது 10 நரக விடுதலை. இதை நாங்கள் இப்போது எனக்கு 64 வயது என்றால் சுமார் 6-7 வயது முதல் நான் நோன்பு நோக்கி வந்திருக்கிறேன். நீங்களும் நோன்பு நோக்கி வந்திருக்கிறீர்கள். அப்படியானால் மாறி மாறி நாங்கள் எதற்காக நோன்பை நோக்கிறோம்? ஒரு வருஷம் மட்டும் நோன்பை நோற்றுவிட்டால் போதும் என்று நாங்கள் நினைக்கலாம் அல்லவா? ஏன் ஒவ்வொரு வருடமும் நோக்க வேண்டும்? ஒவ்வொரு வருடமும் அந்த ரமதானை ஏன் கண்ணியப்படுத்த வேண்டும்? அந்த ரமதானிலே ஏன் நோன்பு நோக்க வேண்டும்? அப்படி நோன்பு நோக்கின்ற போது ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்கின்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இறைவனுடைய ரஹ்மத் என்ற அருள் எங்களுக்கு கிடைக்கின்றது. எங்களுடைய பாவங்களை இறைவன் மன்னிக்கின்றான். நரக விடுதலை எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே ஒரு வருடம் நோன்பு நோக்கிவிட்டு நாம் இறைவனுடைய ரமலான் கடமையை செய்துவிட்டோம் என்று இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அது குற்றமாக கருதப்படும், ஒரு கடமையை விட்டதாக கருதப்படும். ஆகவே தொடர்ந்து நோக்க வேண்டும். அதனால் அருள் கிடைக்கின்றது. அதே போன்றுதான் ஐவேளை தொழுகை. இந்த ஐவேளை தொழுகையும் மாறி மாறி ஏன் தொழ வேண்டும்? ஒரு நாள் தொழுதால் போதுதானே? ஒரு ஜும்மாவை தொழுதால் போதும் தானே? வாழ்க்கையிலே ஒரு நாள்
ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டும் என்று இறைவனால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது? கட்டாயம் நாங்கள் செய்யத்தான் வேண்டும். அப்படி செய்வதால் எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. சுபகை தொழுவதால் இரவிலிருந்து சுபகு வரையும் செய்த பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. முகரை தொழுவதால் சுபகிலிருந்து முகர் வரை செய்த பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. அஸ்ரை தொழுவதால் முகரிலிருந்து அசுர் வரை செய்த பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. மகிழ்வை தொழுவதால் அசுரிலிருந்து மகிழ்வை வரையும் செய்த பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. இஷாவை தொழுவதால் மகிழ்விலிருந்து இஷாவை தொழுகின்ற நேரம் வரையும் செய்த பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. மட்டுமன்றி அநேகமான நன்மைகளும் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே திரும்ப திரும்ப செய்வது எங்களுக்கு அவசியம். அதே போன்றுதான் குல் ஹுவல்லாஹு சூரத். ஏன் அல்லாஹு தஆலா குல் ஹுவல்லாஹு சூரத்தை மிக சிறிய சூரத்தாக வைத்திருக்கிறான்? எங்களுக்கெல்லாம் வேதனை செய்யக்கூடாது என்பதற்காக. நாங்களெல்லாம் நரகத்திற்கு செல்லக்கூடாது. இந்த குல் ஹுவல்லாஹு சூரத்தை, ஏகத்துவ சூரத்தை ஓதுகின்ற போது ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் ஈமானால் நிரம்புகிறது. அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையிலே உறுதியாகின்றான். ஆகவே திரும்ப திரும்ப ஓதும் போது அவனுக்கு பயன் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இதே போன்றுதான் ذிக்ருல் அவுலியா, அவுலியாக்களை நினைவு செய்வது. தொழுகையிலே பலன்கள் கிடைப்பது போல, நோன்பிலே வருடாவருடம் நோட்பதில் பயன்கள் கிடைப்பது போல, குர்ஆனை திருப்பி திருப்பி ஓதுவதில் பயன்கள் கிடைப்பது போல, உதுவை திரும்ப திரும்ப செய்வதில் நன்மைகள் பயன்கள் கிடைப்பது போல, குல் ஹுவல்லாஹை ஓதுவதில் பயன்கள் கிடைப்பது போல, அவுலியாக்களை நினைவு கூறுகின்ற போது நிச்சயமாக ரஹ்மத் இறங்குகிறது. தன்சிரு ரஹ்மா, தன்சிரு ரஹ்மத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய ரஹ்மத் இறங்குகிறது. அவுலியாக்களை நினைவு செய்கின்ற நேரத்தில் இறைவனுடைய அருள் என்பதற்கு இறங்குகிறது. அதில் சந்தேகம் கிடையாது. ரஹ்மத் இறங்கினால் என்ன நடக்கும்? பாவங்கள் அழிந்துவிடும். இறைவனுடைய கோப பார்வை நீங்கிவிடும். சபகத் ரஹ்மத்தி கலபி, என்னுடைய கோபத்தை என்னுடைய ரஹ்மத்து முந்திவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். ரஹ்மத்துக்கும் கலபுக்கும் இடையிலே ஒரு பந்தயம் நடந்தது. இறைவன் ஒரு பந்தயத்தை நடத்தினான், ஒரு ஓட்ட பந்தயம். ரஹ்மத்தும் கலபும், இறைவனுடைய கோபமும் இறைவனுடைய அருளும் அந்த பந்தயத்திலே கலந்து கொண்டது. இறுதியிலே எது முந்தியது? எங்களுடைய கோபம் போன்றதல்ல இறைவனுடைய கோபம், எங்களுடைய அருள் போன்றதல்ல இறைவனுடைய அருள். இரண்டிலும் கோபத்தை விட ரஹ்மத் முந்தியது. அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், சபகத் ரஹ்மத்தி கலபி, என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத்து முந்தியது என்று அல்லாஹ் சொன்னான். அப்படியானால் எங்களுடைய பாவத்தால் இறைவனுக்கு ஏற்படுகின்ற அந்த கோபம் அவுலியாக்களை நாங்கள் நினைவு கூறுகின்ற காரணத்தினால் கோபம் நீங்கிவிடுகிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அந்த கோபத்தை அப்படியே அழித்து விடுகிறது. இந்த விசேட தன்மை அவுலியாக்களை மஹப்பத் வைப்பதில் தான் இருக்கிறது.
இந்த விசேட தன்மையை வேறு வணக்கங்களிலே நாங்கள் காண முடியாது. வேறு வணக்கங்களிலே இருந்தாலும் அவுலியாக்களை மஹப்பத்து வைக்கின்ற விடயத்தில் தான் இறைவனுடைய அருள் கூடுதலாக. சகோதரர்களே, அல்லாஹ்வை வணங்குகின்றவர்களிலே, அல்லாஹ்வுடைய அடியார்களிலே மிக அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் யார்? முதலிலே யார்? ரசூல்மார்கள், நபிமார்கள், அவுலியாக்கள். எத்தனை வணக்கங்கள் நாங்கள் செய்தாலும் அல்லாஹு தஆலா அந்த வணக்கங்களை செய்பவர்களை விரும்புவர்களை விட முதலிலே யாரை விரும்புகிறான்? ரசூல்மார்களை விரும்புகிறான், நபிமார்களை விரும்புகின்றான், அவுலியாக்களை விரும்புகின்றான். அந்த அவுலியாக்களை நாங்கள் விரும்புகின்ற நேரத்திலே அப்ப அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. அதனால் தான் அவுலியாக்களை நினைவு கூற வேண்டும், அவுலியாக்கள் மீது அன்பு வைக்க வேண்டும், அவர்களுடைய கபர்களை ஜியாரத் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அவுலியாக்களுடைய கபர்கள், ஒரு ஊரிலே அவுலியாக்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க எப்படியானவர்கள் தெரியுமா? கல்ஜிபால் ரவாசி, பெரும் மலைகளை போன்றவர்கள். இந்த பூமி அசையாமல் இருப்பதற்காக அல்லாஹ் தஆலா மலைகளை வைத்திருக்கிறான். ஏன்? பூமி நடுங்கக்கூடியது. நடுக்கத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக மலைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இது வெளிப்படையான கருத்து. யதார்த்தமான கருத்து என்ன? இந்த உலகம் நடுங்காமல் இருப்பதற்காக நபிமார்களின் பின்னால் அல்லாஹ் தஆலா அவுலியாக்களை வைத்திருக்கிறான். நடுங்கால் எங்கு வலிமார்கள் இருக்கிறார்களோ அங்கு நடுக்கம் ஏற்படாது. எங்கு வலிமார்களுடைய கபர்கள் இருக்கிறதோ அங்கு பூமி நடுங்கால், பயங்கரங்கள் ஏற்படாது. காரணம், வலிமார்கள் என்பவர்கள் பெரும் மலைகளை போன்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நாங்கள் அன்பு வைக்க வேண்டும். அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற வலிமார்களை நாங்கள் அணுகி அவர்களுடன் அன்புடன் நாங்கள் பழக வேண்டும். அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். நேசிக்கின்ற நேரத்திலே எங்களை அவர்கள் நிச்சயம் பாதுகாப்பார்கள். எங்களுடைய கருமங்களை அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். சொல்கின்ற நேரத்திலே அவர்கள் எங்களுக்கு வருகின்ற ஆபத்துக்களை அவர்கள் இல்லாமல் ஆக்குவார்கள். இப்படி வலிமார்களுடைய வரலாறுகள் நிறைய காணப்படுகின்றன. சகோதரர்களே, சய்யிதுனா ஹம்மாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகம் வருகிறது. அதற்காக சொல்கிறேன். ஹம்மாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியானவர்கள் என்றால், கீழே இருந்து ஆகாயத்தை பார்ப்பவர்கள், அரசை பார்ப்பவர்கள். இன்று என்னுடைய அப்துல் ஜவாத் அலியுல்லா அவர்கள் கீழே இருக்கிறார்கள். அவருடைய குப்பா ஆகாயத்தை தொட்டிருக்கிறது. காத்தான்குடியிலே உள்ளவர்கள் எல்லாம் ஆகாயத்தை பார்க்கின்றார்கள் என்றால், அந்த குப்பாவை பார்க்கின்றார்கள் என்றால், அப்துல் ஜவாத் அலியுல்லா அவர்கள் காத்தான்குடியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் வலிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அமைத்துக் கொடுப்பான். கீழே இருந்து மேலே பார்க்கிறார்கள், காத்தான்குடியை பார்க்கிறார்கள். ஷையு ஹம்மாத் ரலியல்லாஹு அன்ஹு அர்ஷை பார்ப்பார்கள். இதெல்லாம் ஆத்மீக விஷயம். இது விஞ்ஞானத்தில் அம்படாது, ஏனைய விஷயங்களிலே இது அம்படாது. இது ஆன்மீகம், ஆன்மீகத்திலே உள்ள விஷயம். ஆன்மீக சம்பந்தமாக நாங்கள் சிந்திக்கின்ற போதுதான் இதனுடைய முடிவுகளை ஷைகுமார்கள் மூலமாக, அறிஞர்கள் மூலமாக, கனவுகள் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படித்து தருவார். புத்தகங்களிலே இவைகளை படிக்க முடியாது. உலமா ருசூல் என்று சொல்லக்கூடிய எழுத்தறிவை உடைய வாகிரான
உலமாக்களிலே படிக்க முடியாது. ஹம்மாதிடத்திலே வருகிறார் அந்த முரீத். ஷாம் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போவதற்காக சாமான்களை எல்லாம் வாங்கிவிட்டார். அவருடைய வழக்கம் என்ன? ஷேகிடத்திலே போய் சொல்லிவிட்டு போவது. அந்த பழக்கத்தை நாங்களும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஷேகிடத்திலே போகிறார். எதற்காக வந்தார்? நான் ஷாம் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போகிறேன், சாமான்கள் எல்லாம் வாங்கிவிட்டேன். ஷேக் அவர்கள் சற்று தலையை உசத்தி குனிந்து விட்டு தலையை உசத்தி பார்த்துவிட்டு சொன்னார்கள், நீ போகாதே, நீ போனால் நீயும் கொலை செய்யப்படுவாய், உன்னுடைய சாமான்கள் எல்லாம் கொள்ளையிடப்படும், இந்த பயணத்தை செய்யாதே என்று அர்ஷை பார்க்கக்கூடிய, லௌஹை பார்க்கக்கூடிய ஷேக் ஹம்மாத் சொன்னார்கள். இவருக்கு கஷ்டமாகிவிட்டது. கொள்முதல் செய்துவிட்டார், பயணம் செய்ய வேண்டும். வருகின்றார் கவலையோடு. ஷேக் சொல்லிவிட்டார்கள். வருகின்ற வழியிலே ஷேக் முஹித்தீன், ஷேகுனா எங்களுடைய நெஞ்சங்களிலே இருந்து தானாகவே ஆபத்து ஏற்படுகின்ற நேரத்தில் வெளிவரும் வார்த்தை யா முஹித்தீன். இதுதான் எங்களுக்கு முதலாவது வாரது. எங்க எல்லாருக்கும் முதலாவது வந்த வார்த்தை குத்துபு நாயகத்துடைய வார்த்தை தான் வரும். பிறகுதான் மற்ற வழிமார்களுடைய வார்த்தை எங்களுக்கு வந்திருக்கிறது, இன்றும் வந்து கொண்டிருக்கிறது. குத்துபு முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஷேக் அல்ல. இதற்கு வந்தவுடனே சொல்கிறார்கள், ஷாமுக்கா போகிறாய்? ஆம். வியாபாரத்துக்கா போகிறாய்? ஆம். போயிட்டு வா. இذهب سالما ارجع رابحا. நீ பயமில்லாமல் போ, உனது சாமான்கள் எல்லாம் அங்கே விற்பனையாகும், லாபத்துடன் திரும்பி வா என்று சொன்னார்கள். இதில் சொல்லவும் இல்லை. எனக்கு யோசனை ஏற்பட்டு விட்டது. நாம் சொல்லவும் இல்லை. நமது ஷேக் ஹம்மாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், போகாதே, நீ போனால் கொலை செய்யப்படுவாய், உனது பொருட்கள் கொள்ளையிடப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் போங்க என்று சொல்கிறார்களே, என்ன செய்வது? தில்க ருஸ்லு ஃபவ்வல்னா பஅவஹும் அலா பஅவி. குர்ஆன் வசனம் இருக்கிறது. ரசூல்மார்கள், அந்த ரசூல்மார்களுக்கிடையே சிலரை விட சிலரை நாங்கள் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்படியானால் எல்லோரும் சிறப்பானவர்கள் தான், எல்லோரும் ரசூல்மார்கள் தான். ஆனால் சிலருக்கு சிலரை விட சில விசேட தன்மைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதேபோல் ஷேக் ஹம்மாத் அவர்கள் உண்மையிலே லௌஹை பார்த்துவிட்டுத்தான் சொன்னார்கள் போகாதே என்று. அவர்கள் பார்க்காமல் சொல்லவில்லை. ஆனால் குதுபு நாயகம் நீங்கள் போய் லாபத்துடன் வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்படியானால் இந்த இரு ஷேகுமார்களுடைய சொற்களுக்கிடையிலே உள்ள வித்தியாசம் என்ன? இவருடைய மனம் சிந்தித்தது. ஷேக் அவர்கள் சொன்னார்கள் போக வேண்டாம் என்பது. போகாமல் விடுவதா? போகாமல் விட்டால் தான் கொள்முதல் செய்த சாமான்களை குறைந்த விலைக்கு கொடுப்பது எப்படி? ஆனால் போகும்படி இவர்கள் சொல்கிறார்களே, இவர்களும் இந்த ஊரிலே பெரும் நாதாவாகத்தானே இருக்கிறார்கள். நாம் போவோம், எடுத்த சாமானை எப்படியாவது விற்பனை செய்ய வேண்டும் என்று போகிறார்கள். போய் ஷாம் நாட்டிலே வியாபாரம்
மிக ஜோராக நடந்தது. எல்லா சாமான்களும் விற்பனையாகிவிட்டது. சாமான்கள் விற்று பணத்தை பணப்பையிலே வைத்து எடுத்துக்கொண்டு இவருக்கு கவாகாஜத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. வியாபாரிமார்கள் ஏற்படுறதுதான். காசை அங்கே வச்சு போட்டா போவாங்க, கையில கொண்டு போவாங்க. இவர் கவாகாஜத்துக்கு போனவர்கள், டொய்லெட்டுக்கு போனவர் அந்த டொய்லெட்டிலே பணத்தை வைத்துவிட்டு இவருடைய கவாகாஜத்தை முடித்துவிட்டு பணத்தை மறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டார். எங்களே பணம் வை இவருக்கு ஞாபகம் வரவில்லை. இவர் வந்து சாப்பிட்டு விட்டு நித்திரையிலே ஈடுபட்டு விட்டார். சந்தோஷம், சாமான எல்லாம் வித்து விட்டது. கனவு ஒன்று காண்கிறார். அந்த கனவிலே கொள்ளையர்கள் வந்து இவருடைய சாமான்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள். இறுதியிலே இவருடைய பணத்தையும் எடுப்பதற்காக இவருடைய கழுத்திலே கத்தியை வைத்து அறுக்கின்ற நேரத்திலே இவருடைய கண் விழித்து விட்டது. எப்படியும் கனவு. அடுத்து அத்தியவஜி கனவுல ஒரு அறக்காரண்டா ஹாய்வன் கத்துவனாங்க. கனவுல எத்தனை பேர் கத்துவாங்க. அப்படி பயங்கர கனவு. கண்ணை விழித்தார், கத்தியையும் காணல, சுத்தியலையும் காணல. கையை வைத்து பார்த்தார், லேசாக அந்த இரத்தத்துடைய அடையாளம் போல் தோன்றியது. ஆனால் கழுத்திலே அறுப்பு இல்லை. அப்போதுதான் இவருக்கு ஞாபகம் வந்தது தன்னுடைய பணப்பை. தான் தன்னுடைய பணப்பையை டொய்லெட்டிலே வைத்து விட்டதை அப்போதுதான் இவர் நினைந்தார். ஓடோடி போகிறார், டொய்லெட்டை திறந்து பார்க்கிறார். அங்கே பணப்பை இருக்குமா? பலரும் வரக்கூடிய டொய்லெட், பணப்பை இருக்குமா? திறந்து பார்க்கிறார், பணப்பை இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இருக்கிறவர்கள், எப்படி சந்தோஷம் இருக்கும். பணப்பையை எடுத்துக்கொண்டு இவர் வேறு சாமான்களையும் வாங்கிக் கொண்டு அந்த ஊரிலே விற்கக்கூடிய சாமான்களையும் வாங்கிக் கொண்டு இவர் வருகிறார். வரும் வழியிலே ஷேக் ஹம்மாத் போக வேண்டாம் என்று சொன்னார்களே, ஷேக் ஹம்மாத் அவர்கள் தான் சந்திக்கிறார்கள். என்ன சொல்வது இவர்களுக்கு? இவர்கள் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். இதோ வருகிறார்களே, நாம் போய்விட்டோமே, என்ன செய்வது என்று போகின்ற போது சொன்னார்கள், ஏய் இங்கே வா, நான் சொன்னது உனக்கு நிஜமாகத்தான் நடக்க இருந்தது. நான் லவ்ஹை பார்த்துதான் உன்னுடைய சாமான்கள் கொள்ளையடிக்கப்படும், உன்னுடைய பணம் பறிக்கப்படும், நீ கொலை செய்யப்படுவாய் என்று நான் சொன்னேன். நான் சொன்னது உண்மைதான். ஆனால் அதை குத்புல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் 70 முறை பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பிரார்த்தனையுடைய பரக்கத்தினால் நடக்க இருக்கின்ற சம்பவத்தை கனவிலே உனக்கு நடத்தி காட்டினான் அல்லாஹ் தஆலா. அப்ப விதியை மாற்ற முடியாது. ஆனால் ஷேகுமார்கள் விதியின் வேகத்தை குறைப்பார்கள். தேங்காய் ஊறதுக்கு தலையிலே என்ன செய்கிறீங்க? விதியிலேயே உடுமா இல்லையா? எனக்கு ஒரு அப்படி உடுந்துறீங்க மட்டை வாங்காம தியாரத்தில் அங்கே போய் நின்று நான் பார்த்தேன், மட்டை இருக்கிறது. இந்த மட்டை விடுமா இல்ல பச்சை மட்டையா தடவி எங்க உழப்போகுது என்று நான் நினைத்து ஒரு நிமிஷம்
போகவில்லை, மல்லாரண்டியோட தலையில நான் இருந்து நம்ம தலை உடைஞ்சு வைத்ததோட என்போம். தொட்டு பார்த்து எந்த விதமான ஆபத்தும் இல்லை, அல்லாஹ் தஆலா பாதுகாத்துட்டான். ஆனா மத்தவர்களுக்கு அந்த மட்டை விழுந்த மாதிரி விழ முடியல, எனக்கு தான் விளைஞ்சது. பெரிய மட்டை அடி உளுந்து தலை ரெண்டா புலந்து வைத்தா நினைக்கிறான். நான் அது என்னது? வாங்காமல் வலியுள்ளா அவர்களுடைய கராமத். நீ நினைத்தது நடக்காது, நான் நினைத்தது நடக்கும். அல்லாஹ் ஒரு பாடத்தை தான் காட்டினானே அழிய என்னை தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கம் இறைவனுக்கு இல்லை. அப்படி இருந்திருந்தால் என்னுடைய தலை இரண்டாக பிளந்திருக்கும். அப்ப என்ன அது? 70 முறை பிரார்த்தனை செய்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா உனக்கு கனவிலே அதை நடாத்தி காட்டினான். தேங்காய் விழுவது விதியிலே தேங்காய் விழுவதாக இருந்தால் குறும்பட்டியாக விழுந்தலைடு. விதியை மாற்ற முடியாது, ஆனால் விதியுடைய வேகத்தை குறைக்க முடியும். சகோதரர்களே, இந்த வல்லமையை அல்லாஹ் தஆலா யாருக்கு கொடுத்திருக்கிறான்? ஷேகுமார்களுக்கு கொடுத்திருக்கிறான், வலிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான், நபிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான், உலமாயே பாத்தினான உலமாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஆகவேதான் இந்த தரஜாவை உடையவர்கள் தான் அவுலியாக்கள். நினைத்ததை செய்வார்கள். வலி என்றால் அதிகாரி, விலாயத் என்றால் அதிகாரம். அல்லாஹ் தஆலா எதையும் செய்கின்ற விலாயத் அதிகாரத்தை வலிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இதுதான் குர்ஆன், இதுதான் சத்தியம், இதில் மாற்றம் கிடையாது. அந்த அடிப்படையிலே வாழ்ந்தவர்கள் ஒருவர்தான் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற, நினைவு செய்கின்ற ஷேகுனா அப்துல் ரஷீதுல் காதிரி வல்ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கொள்கைக்காகவே பிறந்தவர்கள், கொள்கைக்காகவே வாழ்ந்தவர்கள், கொள்கைக்காகவே கொள்கையிலே இறந்தவர்கள். அப்படியான மகான்களை இன்று நாங்கள் காண்பது அரிது. காத்தான்குடிக்கு வந்தார்கள். மார்க்க பிரச்சனை 1979ஆம் ஆண்டு. நீங்கள் இருந்திருக்க மாட்டீர்கள் எத்தனையோ பேர். சம்பவங்கள் தெரிஞ்சவர்கள் மிக சொற்பமானவர்கள் தான் இருக்கிறார்கள். தன்னந்தனியராக அந்த தௌஹீதை, இல்மு தௌஹீதை எங்களுடைய மிஸ்பாஹி அவர்கள் சொன்னபோது கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது. உடன் ஒன்று சேர்ந்தவர்கள் யார்? பாமரர்கள் அல்ல, உலமாக்கள். உலமாக்கள் என்பதுதான் அவர்களுடன் ஒன்று சேர்ந்து அவர்களுடன் பழகி அவர்களுடன் கொள்கையை விளங்கி அவர்களுடைய கொள்கைக்காக உழைத்தவர்கள். ஆனால் அவர்களுடைய மகத்துவம் இன்று மறைந்து விட்டது. பத்ர் சஹாபாக்கள் எப்படி முக்கியத்துவம் பெற்றார்களோ, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அப்படி முக்கியத்துவம் கொடுத்த உலமாக்கள் தான் முற்கால உலமாக்கள். இது உங்களுக்கு தெரியாது. இந்த சாதாரணமாக நீங்கள் மதிக்கிறீர்கள். அப்படி அல்ல. மிஸ்பாஹி அவர்களுக்கு குடும்பத்திலே எதிர்ப்பு. யார் நண்பர்கள் இருந்தார்கள்? எல்லோரும் எதிர்த்தார்கள், கை கொடுத்தார்கள். உலமாக்கள் எல்லாம் வயசு உலமாக்கள். வருவது வரட்டும், போவது போகட்டும், அவர்களை அழைத்து வருவோம் பள்ளிக்கு. யார்? நாங்கள் தான். அழைத்து செல்வோம் இரவையிலே வீட்டுக்கு, நாங்கள் தான். அவர்களுடைய வேலைகளை பார்த்துக் கொடுப்போம், நாங்கள் தான். பெருமைக்காக செல்லவில்லை சகோதரர்களே. அவர்களுடைய வீடுகளையும் தூங்க வைத்துவிட்டு வெளியிலே
பாதுகாத்திருப்போம் மௌலைமார்கள் தான். இந்த மகத்துவம் மறைந்து விட்டது. வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய விடயம் அவர்கள் செய்த தியாகங்கள் உண்மையிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயம். என்னுடைய வரலாற்று டயரியிலே நான் அனைத்தையும் எழுதி வைத்திருக்கிறேன். ஆகவே அந்த நேரத்திலே யார் ஷேகுமார்கள் வந்தார்கள்? சூபி ஹசரத் வந்தார்கள். எங்களுடைய ஷேகுனா இன்றைய விழாவின் நாயகர் அப்துல் ரஷீத் நாயகம் வந்தார்கள். பெரிய கதை சகோதரர்களே. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே தௌஹீதை பேசி யுத்தங்கள் நடந்தன. எப்படியோ பெரிய யுத்தங்கள். மிஸ்பாஹி அவர்களுடைய காலத்திலும் பெரும் யுத்தங்கள் நடந்திருக்கிறது. ஆயுத போராட்டம் அல்ல, அது கடைசியிலே வந்தது. பெரும் யுத்தம். அந்நேரம் இருந்த முழுமை மிக்க சகோதரர்கள் தௌஹீத்வாதிகள் இன்றும் இருக்கிறார்கள், இந்த சபையிலும் இருக்கிறார்கள். அவர்களையும் மறக்க முடியாது. அவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும். தோளோடு தோள் நின்று உலமாக்களுக்கு உதவி செய்தார்கள். கூட்டங்களை நடத்துவதற்கு காத்தான்குடியிலே ஒவ்வொரு கோணத்திலும் கூட்டங்களை ஏற்படுத்தி அதிலே மிஸ்பாஹி அவர்களையும் உலமாக்களையும் கொண்டு பேச வைத்தார்கள், கொள்கையை பரப்பச் செய்தார்கள். காத்தான்குடியிலே, இந்த பெரிய காத்தான்குடியிலே எந்த மூலையிலே கொள்கை விளக்கம் பேசப்படாமல் இருந்தது? 19ஆம் வட்டாரம் வேண்டுமா, முதலாம் குறிச்சி வேண்டுமா, இரண்டாம் குறிச்சி வேண்டுமா, காங்கனுடைய வேண்டுமா, பாலமுனை வேண்டுமா, ஹைராத் வேண்டுமா, காத்தான்குடியிலே வேறு எந்த இடம் வேண்டுமா? எல்லா இடத்திலும் காத்தான்குடியிலே நமது கொள்கைவாதியிலே முதுமை மிக்க வீரர்கள் இருந்தார்கள். கொணர்ந்து வைத்து கூட்டத்தை நடாத்தினார்கள். உலமாக்கள் மூக்குடைந்தார்கள். அந்த நேரத்திலே சிலருக்கு நம்பிக்கை இல்லை. பெரியார்கள் வந்து சொன்னால்தான் இதை நம்புவாங்க. இவங்க சின்ன சின்ன மௌலியமாக தான் இருக்கா கூட, இவங்க சொன்னா எப்படி இருக்கும் என்று சந்தேகம் இருந்தது. அந்த நேரத்தில் தான் சங்கைக்குரிய சூஃபி நாயகம் வந்தார்கள். அவர்கள் இதை உண்மை என்று உண்மைப்படுத்தினார்கள். அதனுடைய முழக்கம் இருக்கின்றது. அதே போன்று அதை அவர்களுடைய நேரத்திலே பேசலாம். அப்துல் ரஷீத் நாயகம் வந்தார்கள். மிஸ்பாஹி அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் இந்தியாவிலே இருந்து வருகின்ற மௌலானா வாப்பா அவர்களுடைய ராத்திபிலும் அவர்களுடைய அந்த ராத்திப் ஷரீஃபிலும் இந்த ஞான கருத்துக்கள் வருகின்றன. அவர்களும் இதை ஓதுகிறார்கள், அவர்களும் இதை பேச நான் கேட்டிருக்கிறேன் என்று பேசினார்கள். இது போதாதா? அந்நேரம் மௌலானா வாப்பா அவர்கள் தற்போது வருகின்ற நல்ல ஹோயாத்தங்கள் செய்யும் முகமது புகாரி நல்ல ஹோயாத்தங்கள் அவருடைய மருமகன் அவர்களோடுதான் வந்திருப்பார்கள். முஹித்தீன் தைக்காவு எப்படி பேசினார்கள் மிஸ்பாஹி அவர்கள்? லகத் ஜா மௌலானா பிசூரத்தி அஹ்மதி, அஹ்மதுடைய சூரத்திலே, முஹம்மதுடைய சூரத்திலே அல்லாஹ் தஆலா நிச்சயமாக வந்தான் என்று மௌலானா வாப்பா அவர்கள் ராத்திபிலே படிக்கிறார்களே, அவர்களிடம் கேட்டு பாருங்கள் என்று பேசிவிட்டார்கள். எல்லாரும் மௌலானா வாப்பா எப்ப வருவாங்க என்று சொல்லி எல்லோரும் அவங்கள்ட்ட ஓடிட்டாங்க. காத்தான்குடிய அறிஞர்களே, செல்வந்தர்களே, பெரும் ஆஜிமார்கள், பெரும் போடிமார்கள், தலைவர்கள் அத்தனை பேருமே மௌலானா வாப்பாவிடத்திலே கேட்டார்கள். அவங்க என்ன செய்வாங்க? இந்தியாவில் வர மனுஷன் துண்டா தாவி என்றாங்க. ரவுமோலி தெரியாம பேசிட்டாரு, ரவுமோலி தெரியாம பேசிட்டாரு. இப்பெல்லாம் ஆரம்பியா, நீ விட்டு போட்டு வேலையை பாருங்க. தப்புறாங்களா அப்படிதான் தப்புவாங்க. ஆனா அங்க அப்படியான மௌலானா இல்ல அவங்க தங்கள். அதனால நாங்கள் இப்ப நினைவு கூறுகிறோம். என்ன சொன்னார்கள்? ரவு மௌலவி அவர்கள் ஹக்கைத்தான் பேசினார்கள். இதை
இதை சொல்வதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊர்களுக்கு வருகிறோம். நீங்கள் எங்களிடத்திலே கேட்கவில்லை. நீங்கள் இசுமை பற்றி கேட்டீர்கள், இசும் கட்டினீர்கள், ஊரில் பார்த்தீர்கள், காவல் பண்ணினீர்கள், இதைத்தான் கேட்டீர்கள். ஞானத்தை காட்டீர்களா? நீங்கள் என்னிடத்திலே ஞானத்தை காட்டீர்களா? நீங்கள் கேட்கவில்லை. இதை சொல்வதற்காகத்தான் நாங்கள் வருகிறோம். நீங்கள் கேட்கவில்லை. ரவுஃப் மௌலவி ஹக்கைத்தான் பேசினார். இருந்தார்கள் வாய் அடைப்பு போனார்கள். ஏமாற்றம். திரும்ப வாராங்க, திரும்ப வந்து கேட்கிறாங்க ஊர் கூடி, தங்களை உங்களுக்கு பிரச்சனை வரும், நீங்க இந்த ஊரில் இருக்க முடியாத கட்டங்கள் உண்டாகும். ஆகவே நீங்க இதிலிருந்து நீந்திக் கொள்ளுங்க, நாங்க பார்க்கறத பார்த்துக்குவோம், நீங்க இதை தலையிடாதீங்க. ஊர் மக்களே, தலைவர்களே, நிர்வாகிகளே, நீங்க நினைக்கிறீங்க நான் புதுசிக்கு வாரேன், நான் காசுக்கு வருகிறேன் என்று நினைக்கிறீர்கள். அப்படி அல்ல. என்னுடைய பரம்பரை தீனுடைய பணிக்காக நான் வருகிறேன். இந்த ஊரிலே உங்களிடம் இருந்து ஒரு சதம் எனக்கு கிடைக்காவிட்டாலும் செல்லால், இந்த ஊரிலே இருந்து உங்களிடத்திலே இருந்து ஒரு சதம் கிடைக்காவிட்டாலும் நான் சத்தியத்துக்கு மாறாக பேச மாட்டேன். ரவுஃப் மௌலவி பேசியது சத்தியம், அதுக்கு மாற்றமாக பேச மாட்டேன் என்றார்கள். உறுதியாக சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு காங்கனுடைய போயிட்டாங்க. காங்கனோட பணியில் இருக்கவங்கள இங்க காங்கனுடைய தூள் அனுப்புறாங்க. தூள் அனுப்பி ரிஃபாய் மௌலவி இப்ப இருக்கிறார். அவர் தான் போய் கேட்டார் தங்கள் மௌலானாட்ட, மௌலானா வாப்பாட்ட கேட்கும்படி ரிஃபாய் மௌலவி தான் அனுப்புறாங்க. அவர் போறார், போய் கேட்கின்றார். அப்ப கேட்டோன்னு தங்கள் வாப்பாட்டு சொன்னாங்க, மௌலவி ரிஃபாய் என்ன கேட்க வாரீங்க, இந்த உருவம் உண்டு என்று பேசுகிறாரே, மௌலவி உருவம் உண்டு என்று பேசுறாரு, உருவம் இல்லை என்று பேசலையா? உருவம் உண்டு என்றும் இல்லை என்றும் தானே பேசுகிறார். இறைவன் அருவி ரூபி இரண்டையும் தானே பேசுகிறார். உருவம் உண்டு என்று மட்டுமா பேசுகிறார்? சரி, உருவம் உண்டு என்பது பிழை என்பதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீங்க? சும்மா உருவம் உண்டு என்று பிழை என்றால் அல்லாவே இல்லை, போங்க. அல்லாவுக்கு உருவம் உண்டு என்பது பிழை என்றால் ஆதாரத்தை காட்டுங்க. ஆதாரம் இல்லை என்றால் அல்லாவே இல்லை, போங்க. இந்த பிரதிகள் எழுத்து மூலமாக வந்த பிரதிகள் எங்களுடைய பேரவையிலே இப்போதும் இருக்கிறது. இப்படியான உறுதியான பேச்சு காலையிலே தங்கியிருக்கிறார்கள். இருக்க முடியாத நிலை, காத்தான்குடியிலே இருந்து இது இருக்க முடியாத நிலை. எதற்காக? கொள்கைக்காக. அதற்காகத்தான் நான் சொன்னேன், கொள்கையிலே கொள்கைக்காக பிறந்தார்கள், கொள்கைக்காக வாழ்ந்தார்கள், கொள்கைக்காக வளர்ந்தார்கள், கொள்கைக்காக தியாகம் செய்தார்கள், கொள்கைக்காக நாட்டை விட்டும் சுமந்தார்கள். ஒரு கொள்கைவாதி அப்படித்தான் செய்வார். கொள்கை போகுதென்றால் அவன் பார்க்க மாட்டான். ஒன்று உசிரை கொடுக்க வேண்டும் அல்லது நாட்டை விட்டு போக வேண்டும். உசிரை கொடுப்பது புத்திசாலித்தனம் அல்ல. உசிர் இருந்தால் சேவை செய்யலாம். நாட்டை விட்டு போனால் பின்னால் வந்து சேவை செய்ய முடியும். போனாங்க காட்ட முடியும். நல்ல கோயா புகாரி தங்கள் இன்றும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். கேட்டு பாருங்கள். அவர்கள் இந்த ரூமுக்கு தான் சாணிகளை அள்ளி எறிந்தார்கள், அசூசிகளை அள்ளி கொட்டினார்கள். போங்க, நீங்க இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு கோடீஸ்வரர் இருந்தார். தங்கள் வாப்பா அந்த பள்ளிவாசலுக்கு போனாங்க. அவங்களோட பள்ளிவாசல் மலையாளத்தான் முர்த்தது நஊது பில்லாஹி மின்ஹா, கால்பாதம் வைத்த இடத்தை கழுவு என்று சொன்னார்.
எப்படி இறந்தார் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது வரலாறு. அவருடன் இருப்பதற்கே மக்கள் அருவருப்பாயினர். கான் புளித்து இறந்தார். இருக்கின்ற இடத்தை கழுக வேண்டிய சிலை வீட்டார்களுக்கே பொறுப்பேற்பட்டது. கராமத், பெரும் கராமத் காட்டினார்கள் தங்கள் வாப்பா. கடைசியிலே மர்ஹூம் காசிம் மௌத்தாகிவிட்டார். பேரவை காசிம், பேரவை காசிமை பிடித்துக் கொண்டார்கள். முயன்ற ஜாடிய தப்பி தவறி வந்தால் ஓடி வந்து சேர்ந்தார். இங்கே அவர் பெரும் தியாகம் செஞ்சிருக்கிறார். காலையில மோதனாப்பா போறாங்க ஊரை விட்டு. இனி ஊர்ல இடிக்க முடியாத சூழல். அப்ப எல்லாரும் சுபோவில் நாங்க எல்லாம் பயத்து சொல்லி ஜெயின் மௌலானா அதடியை கொண்டு வைத்தான் விட்டேன். அந்த ஜெயின் மௌலானா தைக்காடியிலே ஒரு மௌலவி, அவர் மௌலானா வாப்பாவுக்கு சலாம் சொல்வது போல் சலாம் சொன்னார். சலாம் சொல்லி கையை முத்தமிடுவது போல் மௌலானா வாப்பா அவர்களுடைய கையை கடித்து விட்டார். எப்படியான அபூஜை? அப்ப ரசூல் காலத்தில் மட்டும் இல்லை, இப்ப இருக்காங்க அந்த அபூஜை உத்பா செய்வா. நமக்குள்ள இருக்கா எத்தனை பேர் தௌஹீதார திரும்பிட்டார். பரம்பரை இல்லாம விடுமா? கையை கடித்து விட்டான் அந்த கொடியவன். மௌலானா வாப்பா அவர்களுடைய கையிலே இருந்து, அவர்களுடைய விலையிலே இருந்து உதிரம் வெளியேறியது. யாரிடம் சொல்வார்கள்? அல்லாஹ் பார்த்துக் கொண்டான். தங்களே கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். யாரும் அவர்கள் சொல்லவில்லை, அல்லாஹ் பார்த்துக் கொண்டான். அல்லாஹ் என்ன செய்தான்? கடைசியிலே அந்த கடித்தவன் எப்படி இறந்தான்? கேன்சர், பிளட் கேன்சர். மௌத்தாகக்கூடிய வயதல்ல, இளம் வயது. அப்துல் ஜவாத் வலியுல்லா அவர்களுடைய தர்காவிலே அந்த கல்லை எழுதியவன் அவன் தான். வலியுல்லா திகதி, அவங்களுடைய பேரு எல்லாம் எழுதியே அந்த மௌலவி தான் எழுதினவர். ஒரு நல்ல ஆள் அவர், நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர். நாங்க அவர் தான் உண்டா படிச்சேன், 2 பேர் உண்டா தான் நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு எடுப்பட்டோம். அப்படி திறமசாரி, மூலசாரி. எதனால்? நசீப் இல்லை. வலிமார்களை எதிர்த்தான். கடித்த காரணத்தினால் அவருடைய கையால வெட்டின அந்த கிளையில எடுத்துத்தான் கையில வெட்டுப்பட்டவை கெத்த புற்று வந்து அவர் மௌத்தானார். இளம் வயதிலே மௌத்தா போயிட்டார். எப்படியான வல்லமை சகோதரர்களை, எப்படியான மகான்! கொள்கைக்காக வேண்டி ஊரை துறந்தார்கள், பொருளாதாரத்தை துறந்தார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களுக்கு கிடைத்த பணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய ஊருக்கு போயிருக்கலாம். நெய்வளையிலே ரவுஹியா ஜாமியாவை கட்டினார்கள். பட்டிப்பட்டியிலே மின்ஹாஜியா ஜாமியாவை கட்டினார்கள். எப்படி சேவை! அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா அவர்கள் பத்ரியாவை கட்டினார்கள். அல் மதர்சு ரப்பானியாவை கட்டினார்கள். வீடுகளை அவர்கள் கட்டவில்லை, வீட்டிலே குமர்கள் இருந்தார்கள். ஜாமியத்து ரப்பானியாவை கட்டினார்கள், பத்ரியா தைக்காவை கட்டினார்கள். அந்த நேரத்திலே அல் மதர்சு ரப்பானியா. எதை பார்த்தார்கள்? தங்களுடைய வாழ்க்கையை பெரியார்கள் பார்க்கவில்லை, கல்வியை பார்த்தார்கள். இறை சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், இறை பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். உங்களுக்கு தெரியும், அலியா பேக்கரி மௌத்தா போயிட்டார். மர்ஹூம் தீன் ரோட்ல இருந்தவர். அவர் நம்முடைய கொள்கைவாதி, நல்ல கதைப்பறவர், படப்படன்னு. அவர் மௌலானா அப்பாவை சந்திக்க போகிறாரு. சந்திக்க போய் அவர்கிட்ட கேட்டா, மௌலானா அப்பாவை தனியை சந்திக்கணும் உங்களை.
என்ன செய்வது? சரி, இந்த ரவுண்ட் மவுல் இருக்கிற எங்களோட ஊரிலே இந்த அதை இதை நான் சொல்றாரு சரியான வாப்பா நான் சரிதான் சொல்றது. அவர் சொல்றது நீ கேளு. அந்த ஹாசியஸ் கிளைம் முகமது அடியில போட்டோ போட்டு டிஷர்ட்டும் போட்டுவிட்டு ட்ரௌசரும் போட்டுவிட்டு கையில என்ன கிசட் செட்டை எடுத்துக்கிட்டு இந்த ரோட் எல்லாம் திரிகிறாரு. இவர் விட்டு அதை ஏன் பார்க்கிறாய் நீ அதை பார்க்க தேவையில்லை. உனக்கு மார்க்க விளக்கம் வேணுமா? அவர்களிடத்திலே போய் சென்று கேட்டுப்படி. சூரத்தை பார்க்காதே, ஒரு மனிதனுடைய கோலத்தை பார்க்காதே, நீ கோலத்தை தான் பார்ப்பாய். உள்ளத்தை பார்க்கக்கூடிய சக்தி உனக்கு கிடையாது. நீ போய் அவர்களிடத்திலே படித்துக் கொள் என்று சொன்னார்களாம் சங்கைக்குரிய ஷேகுனா அப்துல் ரஷீத் வஜிபாய் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய கராமத்து எத்தனையோ இருக்கிறது, சொல்வதற்கு நேரம் காணாம். கை ஏந்தினால் மழை பொழியும், சந்தேகம் கிடையாது. நாம் எல்லாம் எத்தனையோ ஓதலை ஓதினாலும் மழை இலகுவிலே உறங்காது. அப்துல் ரஷீத் நாயகம் ஒழுங்கு நின்று கையை ஏந்தினார்கள் என்றால் மழை பொழியும். கண்டியிலே நியாஸ் மௌலி என்று ஒரு இருக்கிறார். அவர் சரியான தப்லீக் ஜமாத். இங்கே என்னுடைய ஃப்ரெண்ட் தான் அவர், என்னுடைய மதசால ஓதினவர். இங்கே காங்கனுடைய ஜமாத்துக்கு வந்தார் ஒரு நாள். இது அவர்கள் வாயால சொன்னவர் தான். வந்து தங்கள் மௌலானா ஒரு ஆள் இருக்கிறார் என்று இந்த முயந்தச்சாடியை பார்க்க போயிருக்கார். கடும் வெயில் காலம். அப்ப போய் மௌலானா பாட்டை போய் காட்சின்னு போட்டு, அப்ப மழை இறக்குறையாம், இந்த மழை வர வைக்கிறையாம் என்று கதை ஊருக்குள்ள நடந்துச்சு. அப்ப அதுக்கு மாடெல்லாம் கட்டிருக்கானாம், வெயிலுக்குள்ள தண்ணியும் கொடுக்காத மௌலானா வச்சுட்டு இருக்காங்களாம் என்று செய்தி கிடைச்சோடனே அங்க போய் அதை பார்த்து போட்டு மௌலானா பாட்டு இன்னும் அப்பா என்ன விஷயம், இன்று மழை கேட்க போகிறேன், இன்று மழை பொழியும், மக்கள் மழையின்மையால் அதாவது கவலை அடைகின்றனர், நைந்து போகின்றனர். வசந்தம் இல்லை, வாழ்வு இல்லை, சாப்பாடு இல்லை, மிருகங்களுக்கு உணவு இல்லை, தண்ணீர் இல்லை. அப்படியா? மழை பெய்யுமா? ஓ மழை பெய்யும். கொஞ்சம் தம்பிலிக்கில் வந்து வரலாம். இவர் என்ன எப்ப பெய்யும்? இதுவை பெய்யும். இதுவைக்கு துவாப்பிரார்த்தனை இருக்கிறது. அப்ப தம்பிலிக்கில வந்தவர் அந்த பள்ளியில் வந்துருக்காரு. தம்மா அறியாரா? தம்மா ஆதல்லம்பை தம்மா. சரி, அப்ப என்ன செஞ்சாங்க? மௌலானா அப்பா பெரிய வரலாறு உண்டது, சுருக்கமாக உடல் எழுந்து நின்று அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய முபாரக்கான கரங்களை உயர்த்தினார்கள். சுப்ஹானல்லாஹ். நாங்க இருந்தோம் அந்த காலத்தில். ரஜினி ஆதம் எங்க? ரஜினி ஆதம் தான் வெள்ளத்துக்கு அணை கட்டினவர். பெய்தது மழை, திடீரென்று மழை பெய்தது பெய்தது பெய்து கொண்டே இருந்தது. மொஹிதீன் தைக்காவிலே தண்ணி நிரம்பிவிட்டது. பக்கத்திலே இருந்த இடங்களிலே தண்ணீர் ஓடைகளால் வந்து நுழைந்தவுடன் அணை கட்டினவர் யாரு? அந்த ரஜினி ஆதல்லவர். அவர் பல அடி வாங்கியிருக்கார், தகுதி வாதிக்கார். தகுதியிலே போராட்டத்தில் பல அடி வாங்கியிருக்கிறவர், தியாகம் செஞ்சிருக்காரு. கொஞ்சாயிரம் மாலையை கொண்டே புத்தகடிக்கு வந்து கொடுத்திருக்காரு. உடனே மழை பெய்தது. தப்லீகை விட்டு உடனே அவர் நீங்கினார். இது அவர்கள் வாயிலா என்ன மழை பெய்ஞ்ச செய்தி எங்களுக்கு தெரியும். அன்று இருந்தே தப்லீகுடைய பணியிலே இருந்து அவர் நீங்கி மௌலானா வாப்பா அவர்களுடைய முரீதாகி பையத்து பெற்று இன்றும் அவர் தரீக்கத்துடைய பணியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது எப்படியான வல்லமை! இறைவனை நெருங்கியவர்கள் கேட்டால் உடனே கிடைக்கும். அதுதான் சத்தியம்.
இதோ எங்களுடைய உஸ்தாதாயம் அவருடைய காட்மாண்டிலே 2 கல் வைக்கப்பட்டிருக்கிறது. விஷக்கல். விஷம ஊத்தியாயில வச்சாங்க மௌலானா இல்ல. அந்த கல்லை எடுத்து வைத்து ரிஃபாயி நாயகம் எல்லா விஷங்களையும் இது பிடிக்கும் என்று வைச்சாங்க. நாய் விஷம் என்றாலும் சரிதான், பாம்பு விஷம் என்றாலும் சரிதான், பிடிக்கும் என்றார்கள். இன்று பிடிக்கிறா இல்லையா? ஏதா விஞ்ஞான கலவையாக ஊற்றினார்கள். சாதாரணமான கல். அந்த கல்லை தூக்கி வைக்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை யாரிபாய், அவருடைய கையுடைய பரக்கத். எத்தனையோ பேர் இன்று விஷம் பிடித்து உயிர் பிச்சை பெற்றுத் திரிகிறார்கள். பயங்கரவாத காலகட்டங்களிலே எத்தனையோ தமிழ் சகோதரர்கள், எத்தனையோ போலீஸ்காரர்கள், எத்தனையோ ராணுவ வீரர்கள் இங்கே வந்து விஷம் முறைக்கு சென்றிருக்கிறார்கள். இன்றும் மக்கள் விஷம் முறைக்கு செல்கிறார்கள். இது மாபெரிய அற்புதம். இது விஞ்ஞானத்துக்கு அப்பிடாது. இது மெய்ஞானம். மெய்ஞானத்திலே இருந்து சிந்தித்தால் தான் விளங்கும். விஞ்ஞானிகள் எவ்வளவு ஆராய்ந்தாலும் இந்த மெய்ஞான தத்துவத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆன்மீகத்தை விளங்கினால் தான் அதை விளங்க முடியும். கண்டியிலே எழுப்பிட்டியே போகிறீங்களா? அங்கே வாதக்கல் ஒன்று வைக்க வேண்டும் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். தங்கள் நாயகம் அவர்கள் போய் அந்த வாதக்கல் ஒன்றை எடுத்து அதை தூக்கி சென்று ஒருவரை பணித்தார்கள். இதை தூக்கி சென்று அந்த உரிய இடத்திலே வைங்கள். அவர் தூக்கி சென்று அந்த கல்லை வைக்கும் போது அவரை அந்த கல் பிடித்துக் கொண்டார். பெரிய ஆச்சரியம். இது பொய்க்கலை அல்ல, உண்மை சம்பவம். அவரை அந்த கல் பிடித்துக் கொண்டது. உடனே தங்கள் நாயகத்திலே சொன்னார்கள், நாயகமே என்னுடைய கையை இந்த கல் பிடித்துக் கொண்டல். தங்கள் நாயகம் அவர்களுக்கு அளவு ஏற்பட்டது. கல்லே, உன்னை நான் இவருடைய கையை பிடிக்க சொன்னேன். கல் விட்டுட்டு அந்த கல் என்றும் விஷம் இறக்கிறது. ஒருவர் வாத நோயால் பிடிக்கப்பட்டவர் அந்த தள்ளு கரத்தை, அந்த கரத்தை வந்து அந்த கரத்தை வெட்டி போட்டு ஒரு கிழமை இருந்து அந்த கல்லிலே வாதம் நோய்க்கு மருந்தாக பிடித்தார். கடைசியில் எப்படி போனார்? கரத்தையிலே வந்தவர் கராட்டி வீரனை போல போனார். அந்த கரத்தை இப்ப கிடக்கு. நான் போய் பார்த்தேன். அந்த கரத்தை மேலுக்கு வச்சிருக்காங்க. அப்ப இது கல்லுக்கு, அந்த கல்லு வெறும் கல்லு, அந்த கல்லுக்கு என்ன தத்துவம்? அவருடைய கையுடைய தத்துவம், அவர்களுடைய சொல்லுடைய தத்துவம். சகோதரர்களே, அப்படிப்பட்ட மகான், அவருடைய கராமத்துகள் எத்தனையோ இருக்கின்றன. என்னுடைய வாழ்க்கையிலும் பல கராமத்துக்களை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். 25 வருடங்கள் முதல் அவர்களுடைய நம்பிக்கையும் அவருடைய கராமத்தையும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். இதோ நான் அணிந்திருக்கின்ற இந்த மோதிரம், நானும் ஜப்பார் ஜிஎஸ் அவர்களும் 25 வருடங்களுக்கு முன்பு கொழும்புக்கு சென்று தங்கள் நாயகம் அவர்களை சந்தித்த போது இதை அணிவித்தார்கள். நான் குளிக்கும் போது அதை கலட்டி வைத்துவிட்டு குளித்து விட்டேன், மறந்து வந்து விட்டேன். ஒரு காகம் வந்து இதை எடுத்துச் சென்றது. என்னுடைய மனைவி சொன்னார், இதோ காகம் உங்களுடைய மோதிரத்தை எடுத்துச் செல்கிறது. கவலை ஏற்பட்டது. வீட்டிலே தலை உணர்த்திக் கொண்டிருந்தேன். அப்போது அவர்களுடைய புகைப்படம், அந்த புகைப்படத்தை பார்த்த போது, நாயகமே நீங்கள் தந்த பொருளை நான் பாதுகாக்க தவறிவிட்டேன் என்று சொன்னேன். திரும்பச் சொல்கிறாள் என்னுடைய மனைவி, கொண்டு போன மோதிரத்தை காகம் திரும்ப கொண்டு வந்து அதே இடத்திலே வைக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே சகோதரர்களே, இதிலிருந்து என்ன விளங்குகிறது? தங்கள் நாயகம் அவர்களுடைய மகத்துவம், அவர்கள் இந்த கொள்கைக்கு செஞ்ச தியாகங்கள் எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது. அவருடைய வரலாறு
ஏராளம் ஏராளம். ஆனால் சொற்ப நேரத்திலே அவைகளை இந்த இடத்திலே அனைத்தையும் பேச முடியாது. ஆகவே அவர்களிலே நாங்கள் மஹப்பத்து வைக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும். அதே போன்று வலிமார்களிலே நாங்கள் அன்பு வைக்க வேண்டும், மஹப்பத்து வைக்க வேண்டும். அதன் மூலம் அவர்களுடைய ஃபைல் எங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே என்னையும் உங்களையும் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்களை நேசிக்கக்கூடிய கூட்டத்திலே சேர்ப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.